தெலுங்கானா மாநிலத்தின் ரங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள மேடகப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் சென்னையா. இவருக்கு ரஜிதா என்பவருடன் திருமணமாகி சாய் கிருஷ்ணா, மதுப்பிரியா, கௌதம் என 3 குழந்தைகள் இருந்தனர். மூவருமே 8 முதல் 12 வயதுடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஜிதா உள்ளூரில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிய சென்னையா தண்ணீர் டேங்கர் லாரி ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் மார்ச் 28ஆம் தேதி இரவு 11:30 மணி அளவில் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பியுள்ளார் சென்னையா. அப்போது அவரது 3 குழந்தைகளும் பேச்சு மூச்சின்றி கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். அவர்கள் அருகே ரஜிதாவும் மயக்கமடைந்த நிலையில் கிடந்ததாக சொல்லப்படுகிறது. அதோடு ரஜிதா தனக்கு வயிறு வலி இருப்பதாக சொன்னதும் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார் சென்னையா. ஆனால் 3 குழந்தைகளும் எப்படி உயிரிழந்தது என தெரியாமல் குழப்பத்தில் இருந்த சென்னையா இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசாருக்கு முதலில் சென்னையா மீது சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் அவரிடம் துருவி விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் போலீசாருக்கு எந்த துப்பும் கிடைக்கவில்லை. அப்போதுதான் குழந்தைகள் மூவருமே விஷம் கலந்த உணவை சாப்பிட்டிருப்பதாகவும், ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரஜிதாவுக்கு சிகிச்சை கொடுக்கும் அளவிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் மருத்துவர்கள் தரப்பிலிருந்து செய்தி சென்றுள்ளது. உடனடியாக உஷாரான போலீசார் ரஜிதாவை தங்களது ஸ்டைலில் விசாரித்துள்ளனர். அப்போது அவர் சொன்ன தகவல்கள் சென்னையாவையும் போலீசாரையும் தலையை கிறுகிறுக்க வைத்துள்ளது. அதாவது ரஜிதா சமீபத்தில் தனது 10ஆம் வகுப்பு நண்பர்களுடன் கெட் டுகெதர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுள்ளார். அங்கே தனது நண்பரான சிவா என்பவருடன் மீண்டும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இருவரும் உருகி காதலிக்க வாழ்நாள் முழுவதும் தன் காதலன் சிவாவுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என கணக்கு போட்டுள்ளார் ரஜிதா. இதற்கு தடையாக உள்ள தன் குழந்தைகளையும் கணவனையும் கொள்ள திட்டம் தீட்டிய அவர் தயிர் சாதத்தில் விஷம் கலந்து வைத்துள்ளார். இதனை அறியாத அந்த 3 அப்பாவி குழந்தைகளும் தயிர் சாதம் சாப்பிட கணவர் சென்னையா மட்டும் அப்போது சாம்பார் சாதம் சாப்பிட்டுவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார். ஆனால் அவர் திரும்பி வீட்டுக்கு வருவதற்குள் 3 குழந்தைகளும் உயிரிழக்க மனைவி ரஜிதா வயிறு வலி என சொல்லி நாடகமாடியுள்ளார். இதனையடுத்து ரஜிதாவையும் அவரது காதலன் சிவாவையும் போலீசார் கைது செய்தனர். பள்ளிக்கூட காதலனுக்காக காதலில் விழுந்தேன், குழந்தைகளை கொன்றேன் என தாயே தனது குழந்தைகளை விஷம் கொடுத்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. குமுதம் செய்திகளுக்காக தெலுங்கானாவிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீனிவாசலு.